இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஆரம்பிச்சு அதுல உள்ள நாணயங்கள்லாம் கொண்டு வந்து அப்புறம் தான் வந்து உங்களுக்கு கிராமத்துல ஒரு டீயா 2 காசு, ஒரு சாப்பாடா 5 பைசா, அந்த காலத்துல 1920 அதெல்லாம் ஒரு ஆடா 10 காசு, ஒரு ஆடு விலையெல்லாம் 10 காசு, இப்படிதான் விலை இருந்திருக்கு. அப்படி வந்து அந்த ஒரு புண்ணியவானால விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கண்ணுக்கு முன்னாடி வந்து உழைப்பை காசா பார்த்தது அம்பேத்கர். அதான் அந்த ப்ராப்ளம் ஒரு பேசி யாருமே எடுத்து சொல்ல தெரியாது. ப்ராப்ளம் வந்து 3 தட்டா இருந்திருக்கு. ஒரு தட்டு வந்து வெறும் டாலர்ல காசு பணம் வாங்கிக்குவாங்க, கப்பல் வரும், இந்த கப்பல் கைமாறும், அது வெள்ளையர்களுடைய வாணிபர்களும் இந்தியாவுள்ள வாணிபர்களும், அது ஒரு பெரிய தொழில் நுட்பம் உள்ளவர்கள். நடுத்தட்டு உள்ளவர்கள் வந்து உங்களுக்கு தங்கம் வெள்ளியில காசு எல்லாம் மாத்தி அவங்க டாலருக்கு கொடுக்குறது, டாலருக்கு இணையான தங்கம் வெள்ளியில இவங்க பரிமாறிக்குவாங்க. கீழே உள்ளவங்க தங்கம் வெள்ளத்துக்கு இணையான தானியம் தவசம், விவசாயிகள் தானே, படிக்காதவர்கள். அதனால உனக்கு நீ வந்து 5 மூட்டை நெல் குடிச்சீங்கன்னா ஒரு பவுன் நகை, 2 மூட்டை நெல்லுக்குன்னா அப்படி வச்சிருந்தாங்க. ஒரு சின்ன முதிய கடைக்கு போனா கூட உங்களுக்கு ஒரு 10 படி நெல்லை போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு மிளகு சீரகம் கிடைச்சது. வரலாறுகள் மறைக்க படிக்கல நம்ம வரலாறுல ஒரு மிளகு சீரகம் வாங்கணும், ஒரு எண்ணெய் வாங்கணும்னாலும் எல்லாமே தானிய பரிமாற்றத்தை தான் இருந்தது. தானிய பரிமாற்றம் மேலே உள்ள வர்க்கத்துக்கு உங்களுக்கு பொருள் கோல்டு வெள்ளி, அதுக்கு மேலதான் உங்களுக்கு அது நம்ம கண்ணுக்கே இந்தியாவில் உள்ள ஜனத்தொகைக்கு 99% ஜனத்தொகைக்கு இந்த காசு பணங்கிறது தெரியாது. அப்படி இருந்ததை வந்து 1926 பிற்பாடு RBI வந்துதான், அதுக்கு பிற்பாடு தான் பண பரிமாற்றம் உரையனா அரணா அப்படியே வந்து சின்ன சின்ன அணாக்கள் வந்தது. அணாக்கள் 100 அணா சேர்ந்து ₹1, 50 அணாக்கள் கொண்டது அரப்பணம் அரக்காசுக்கு அரை ரூபாங்கிறது. இப்படி எல்லாம் வந்து பொருளுக்கு ஏத்த கண் முன்னாடியே வந்து ஊழியத்தை நாணயம் மூலம் பரிமாற்றிக் கொள்ளுது. இதை முதலில் அவருடைய எண்ணத்தில் கொண்டது டாக்டர் அம்பேத்கர்.